இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். தேசத்தின் பாவத்தை மன்னியுமே, ஜனங்களின் பாவத்தை நீக்குமே. தேசத்தின் பாவத்தை மன்னியுமே, ஜனங்களின் பாவத்தை நீக்குமே. தலைவர்கள் மனக்கண்கள் திறக்கணும், சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிக்கணும். தலைவர்கள் மனக்கண்கள் திறக்கணும், சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிக்கணும். மகிமை 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 தேவ மகிமை 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 இறங்குதே இறங்குதே பரத்தில் இருந்து இறங்குதே 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 பரத்தில் இருந்து இறங்குதே. விசுவாசித்தால் தேவ மகிமை காண்போமே, அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்குமே. விசுவாசித்தால் தேவ மகிமை காண்போமே, அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்குமே. மரித்தவன் உயிரோடு எழும்புவான், ஏராளமானோர் இயேசுவண்டை வருவார்கள். மரித்தவன் உயிரோடு எழும்புவான், ஏராளமானோர் இயேசுவண்டை வருவார்கள். மகிமை 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 தேவ மகிமை 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 இறங்குதே இறங்குதே பரத்தில் இருந்து இறங்குதே 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 பரத்தில் இருந்து இறங்குதே. பூரணமாய் நிரப்புமே, வரங்களும் வல்லமையும் ஊற்றுமே. மாவியினால் பூரணமாய் நிரப்புமே, வரங்களும் வல்லமையும் ஊற்றுமே. இயேசுவுக்காய் பெரிய காரியம் செய்வோமே, தேசமும் எழுப்புதலை காணுமே. இயேசுவுக்காய் பெரிய காரியம் செய்வோமே, தேசமும் எழுப்புதலை காணுமே. மகிமை 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 தேவ மகிமை 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 தேவ மகிமை 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 தேவ மகிமை 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 இறங்குதே இறங்குதே பரத்தில் இருந்து இறங்குதே 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 பரத்தில் இருந்து இறங்குதே. மதுரையிலிருந்து ராஜ் என்கிறவங்க எழுதியிருக்காங்க. அவங்க தம்பிக்கு எந்த வேலைக்கும் போக மாட்டாராம். 2 நாள் 3 நாள் ஒரு வேலைக்கு போக மாட்டாராம். அம்மாட்ட சொல்லி நான் ஜெபம் பண்ணேன், நான் இந்த யூடியூப்பில் தான் நான் என்ன செய்வேன்,
ஜாய் டிவி நிகழ்ச்சியை பார்க்க முடியும். நான் ஒரு லெக்சராக ஒர்க் பண்ணுறேன், ஆண்டவர் என் தம்பிக்கு ஒரு நிரந்தர வேலையை கொடுத்தா நான் சாட்சி சொல்வேன், என்னால் முடிந்த காணிக்கையும் அனுப்புவேன்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணாங்களாம். கர்த்தர் அற்புதமாக ஒரு நிரந்தர வேலையில் இப்போ இருக்காராம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவது என்று சாட்சி எழுதியிருக்காங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால அன்பான வாழ்த்துக்களை தேவ சமூகத்தில் உங்களுக்கு கூறுகிறோம். ஒவ்வொரு ஞாயிறும் மாலை 7:30 மணிக்கு ஜாய் டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் நிகழ்ச்சி ஒளிபரப்பட்டு வருகிறது. அதே போல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 8 மணிக்கு நம்பிக்கை டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் நிகழ்ச்சி ஒளிபரப்பட்டு வருகிறது. பார்க்க தவறாதிருங்கள். அல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். ஒவ்வொரு வேலைக்கிழமை இரவு 8 மணிக்கு ஜாய் டிவி யூடியூப்பில் துதி ஆராதனை ஜெபம் நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு 1ஆம் தேதி யூடியூப்பில் வாக்குத்தத்த துதி ஆராதனை நடக்கிறது. அதே போல் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூட பத்திரிக்கை வெளியிடுகிறோம். 3வது சனிக்கிழமை மதுரை கீழவாசல் நலசமாரியின் ஜெப வீட்டில் வைத்து துதி ஆராதனை நடக்கிறது. உங்கள் அன்போடு கூட நாங்கள் வரவேற்கிறோம். இந்த புரோகிராம் உங்களுக்கு மிகுந்த புரோஜனமாக இருக்கும். அநேகர் கர்த்தர் என்னோடு பேசினார்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஜெபிக்கும் போது நானும் உங்களோடு சேர்ந்து ஜெபம் பண்ணே, கர்த்தர் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை அற்புத சாட்சியாக நிறுத்துவார். அல்லேலூயா. இந்த ஊழியங்களுக்காக அநேகர் ஜெபிக்கிறீங்க, பண உதவி செய்கிறீங்க. தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்கு ஜெபிக்கும்படி உங்களால் இயன்ற உதவியை செய்யும்படி அன்போடு கூட சொல்லுகிறோம். கொடுத்த ஒருவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, ஜெபித்த ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. உள்ளத்திலிருந்து நன்றியை தெரிவிக்கிறோம். அல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்திரிக்கிற ஆவியானவர் இறங்குவீராக. தேவ மகிமை இறங்குவதாக, தேவ பிரசன்னம் ஓடுவதாக, கர்த்தருடைய கரம் தொடுவதாக. ஓ ராகா தீகாபாபா லாபரா, ஓ ராகா லீபாபா லாபரவா. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த புரோகிராமுக்கு விரோதமாக வானமடத்தில் பொல்லாத ஆவிய, பிரபஞ்சத்தில் லோகாதிபதிய, சேனைய, பொல்லா சாத்தானா, தீய சக்தி வல்லமையில் அந்தர சக்தியில் ஆதிக்கங்களை எழும்பாதவரை இவை எல்லாவற்றையும் நசராய் இயேசு நாமத்தில் கட்டி பார்த்து தள்ளுகிறோம். தெய்வ பிரசன்னத்தை, தெய்வ சமாதானத்தை, இயேசு ரத்தத்தின் வல்லமையை, பரிசுத்தாவின் ஆளுகையை, பிதாவின் சித்தத்தை, அற்புதங்களை, அடையாளங்களை, சாட்சிகளை, ஆசீர்வாதங்களை இயேசு நாமத்தில் கட்டவிழ்த்து விடுகிறோம். தெய்வ பிரசனம் ஒருவரை நிரப்புவதாக. கர்த்தருடைய கரம் அமருகிறது, கர்த்தருடைய கரம் அமருகிறது. அல்லேலூயா, ராகா லீகாபாபா லாபரவா. கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. ஓ ராகா தீகாலாபரவா லீகசே. அல்லேலூயா. பயத்தின் ஆவினால் தாக்கப்பட்டிருக்கிற அருமையான மகனே, மகளே, அந்த பயத்தின் ஆவியிலேருந்து கர்த்தர் இப்போ உன்னை விடுதலை பண்ணுகிறான். நீ பயப்படாத, வலதுகரத்தை பிடித்திருக்கிறேன். அல்ல பயத்தின் ஆவியே, கம் அவுட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். தேவன் பயந்த ஆவியை கொடுக்கல, பள்ளமும் தெளிந்த புத்தி ஆவியை தந்திருக்கிறார். டிக்கரா வட்டிப்புரசன் ஆவி இயேசு நாமத்தில் வெளியேறி போவதாக. கொல்லப்பத்தின் ஆவி வெளியேறி போவதாக. திருமண காரியத்தில் தேவனுக்கு சித்தமான பொண்ணு வரணும், தேவனுக்கு சித்தமான மாப்பிள்ளை கிடைக்கன்னு ஜெபிக்கிற மகளே, அல்லேலூயா, ராகாதி காபாபா. மனிதன் வெளித்தோற்றத்தை பார்க்குறான், கர்த்தரோ உள்ளத்தை பார்க்குறான். அல்லேலூயா, ராகாதி காபா. வெளித்தோற்றத்தை நீ பார்க்காத, அதே உனக்கு தடையாக இருக்கிறது திருமணம் நடப்பதற்கு. வெளித்தோற்றத்தை பார்க்காத, அழகை பார்க்காத, அந்தஸ்தை பார்க்காத, தெய்வ சித்தத்தை செய். அல்லேலூயா. கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிறாரே. அல்லேலூயா, ரகதிகா ரபலிகா, ஓ ராகாதிகா பாபா லபரபா. 2-3 சாட்சி மூலம் ஒரு காரியம் உறுதிப்படும். 2-3 சாட்சி சரியாக இருந்தால் அந்த திருமணத்தை நடத்து என்று கர்த்தர் சொல்லுவதற்கா நன்றி. தேவ ஆவியானவர் அசைவாடுவார், அசைவாடுவார். உம்முடைய மகிமை இறங்கட்டும், உம்முடைய பிரசனை இறங்கட்டும். அல்லேலூயா. இயங்காத உறுப்புகள் இயங்கட்டும், கிட்னிகள் 2 இயங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலும். ஸ்டோன் பிரச்சனை நீங்கி போவதாக இயேசு நாமத்தினாலும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரியா தூக்கம் வரலை, ஆமென். அல்லேலூயா. கண் மேகில பிடிக்கிற ஆவியை வெளியேறி போ இயேசு நாமத்தினாலும். அல்லேலூயா. நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஒரு ரேகா தீகா பாபா ரபசே, ஒரு ஈகா தோக ரப சபதிகா பாபா லப ரபா. இடம் வித்துருச்சே, கொஞ்சம் தான் பணம் கொடுத்துருக்காங்க, மீதி பணம் வரலை. ஜெபமடிக்கிட்டீங்க, அந்த மொத்த பணமும் வருவதாக இயேசுவின் நாமத்தினால. உன்னதமானவருக்கு ஒரு பொருத்தனை பண்ணி அவரை நோய் கூப்பிடு மகளே. பொருத்தனையின் புத்திரனே என்று லேமுவேலின் தாய் லேமுவேலை பார்த்து சொல்லுகிறார். எப்தா பொருத்தனை அங்கீகரித்ததுல உன் பொருத்தனை அங்கீகரிப்பார். அல்லேலூயா. ராகா தீகாரா வாலிபாரா, ஓ ராகா தீகா பாபா.
இந்த எலும்புகள் உயிர் அடையுமா? உயிர் அடையும். எலும்புகள் முறிந்து பழைய நிலையை அடைய முடியாதபடி அல்லேலூயா அல்லேலூயா இன்னும் அந்த வழியோடு இருக்கிற அருமையான மகனே மகளே, கர்த்தர் தொடுகிறார். அந்த எலும்பை தொடுகிறார். தேவ வல்லமை இறங்குகிறது. ஓ எலும்புகளை நான் இன்னமுள்ளதாக்குகிறேன், ஓ எலும்புகளை நான் இன்னமுள்ளதாக்குறேன் என்று சொல்கிறார். தேவ பிரசனம் உரட்டு, கர்த்தருடைய கர அமரட்டு. இயேசு நாமத்தை பிதாவே ஆமென். இந்த நாள்லையும் கூட செய்தியுடைய தலைப்பு ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். இங்கே நம்ம பார்க்கிறோம், அதுக்கு முந்தின வசனம் சொல்லுகிறது, ஏன் ஏற்ற காலத்தில் கர்த்தர் நம்மை உயர்த்தும்படிக்கு பலத்த கரத்துக்குள்ளே வைத்திருக்கிறார் என்பதை குறித்து தொடர்ந்து நீங்கள் வாசித்தீங்கன்னா நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். முதல் வசனம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் அப்படின்னு 6வது வசனம் தொடங்குகிறது. பெருமைப்படக்கூடாது. இன்னைக்கு பாருங்கள், நிறைய பேர் பெருமை பீத்துவாங்க. நான் அவங்கள ஜெபத்தில் கூட ஒரு பெருமை, நான் மணிக்கணக்கா ஜெபிக்கிறேன், எனக்கு ஆண்டவர் ஜெபத்தில் வெளிப்படுத்தலாம் அப்படியே காமிச்சிருவார், பெருமையாக சொல்லுவாங்க. கிருபை, தேவ கிருபையினால எனக்கு அந்த தரிசனம் கிடைச்சது. ஆண்டவர் முக்கியப்படுத்துங்க. உங்கள் மூலம் ஒரு அற்புதம் நடக்குதா? ஜெபிக்க வச்ச ஆண்டவரே, அற்புதம் செய்த ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. நான் ஜெபிச்சு நடந்துச்சு. இது பெருமை, ஆவிக்குரிய பெருமை கூடாது. முதலாவது நிறைய விசுவாசிட்ட ஆவிக்குரிய பெருமை இருக்குது. சில ஊழியர்கள் கூட அப்படியே பெருமையாக சொல்கிறத பார்க்குறேன். நான் ஜெபம் பண்ணி இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உடனே சொல்லுவேன், வாழ்வது நீங்கள் இல்லை, உங்களுக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவே. வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே வாழ்கிறார். என்னுடைய ஜீவன் கிறிஸ்துக்குள்ளே மறைந்திருக்கிறது. அவர் தான் பேச வைக்கிறார், அவர் தான் ஜெபிக்க வைக்கிறார், அவர் தான் மனதுருக்கத்தை கொடுக்கிறார். எல்லாமே அவருக்குரியதான், நமக்குரியது எதுவுமே இல்லை. அல்லேலூயா. நாம் அவருடையவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய ஜீவன் அவருடைய ஜீவனுக்குள்ளே அடங்கி இருக்கிறது, இயேசுக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா. ரகதி கபலவர ஒரிகை அல்லேலூயா. தேவ ஆவியானவரே நன்றி. அதில் 7வது வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலையில் அவர் மீது வைத்து விடுங்கள். 8வது வசனம், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியான பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். பார்த்தீங்களா? அதனால தான் அவருடைய கரத்துக்குள்ளே அடங்கின ஆடாக இருக்கணும். பிசாசு யாரை விழுங்கலான்னு சுற்றி திரிகிறான். ஆவிக்குரிய பெருமையோ, பொருளாதாரத்தில் பெருமையோ, சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களில் பெருமையோ நமக்கு கூடாது. நான் கேட்டதெல்லாம் ஏசப்பா தந்துட்டாரு, அவருக்கு நன்றி சொல்லுங்க. என் நாமத்தில் எதை கேட்டாலும் குமாரன் பிதா மகிமைப்படுவேன்னு அவர் சொல்லியிருக்காரு. கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. அந்த வார்த்தையின்படி எனக்கு தந்தாருன்னு சொல்லுங்க. நீ ஏதோ தப்பு பண்ணுற, அதனால தான் நீ கேட்டது கிடைக்கல, இப்படிலாம் வார்த்தையினால் அநேகர் தாக்குறாங்க. அப்படிலாம் செய்யக்கூடாது. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் வச்சுருப்பார். உங்களுக்கு சீக்கிரம் ஆண்டவர் பதில் தந்துட்டார், ஜெபத்துக்கு அற்புதம் செஞ்சுட்டாரு. சிலருக்கு லேட் ஆகும், தாமதித்தாலும் காத்திருன்னு இருக்கு. ஒரு ஏற்ற காலம்னு ஒன்று இருக்குது. ஆபிரகாம் பாருங்க, வாக்குத்தத்தம் நிறைவேற அவர் கரத்துக்குள் அடங்கி இருந்தார். 25 வருஷம் கழிச்சு தான் நிறைவேறிச்சு. 75 வயசில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் 100 வயதுல தான் நிறைவேறிச்சு. பெதஸ்தா குளத்தில் ஒருத்தன் 38 வருஷமாக கிடக்கிறான், குளத்து அருகில் படுத்து கிடக்கான். ஆண்டுடைய நேரம்னு ஒன்று வந்துச்சு. ஏன் தினம் தானே ஆண்டவர் அந்த பக்கம் வராரு, குணமாக்கி இருக்கலாமே. அவருடைய நேரம் 38 வருஷம் அவன் காத்திருக்கிறான். ஆபிரகாமின் குமாரத்தியாகிய ஆபிரகாம் குமாரத்தி என்று லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆபிரகாம் குமாரத்தியாகி இவளை நான் ஓய்வு நாளில் விடுதலை பண்ண வேண்டாமா? 18 வருஷமாக பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவினால் கட்டப்பட்டிருக்கா. இவளை நான் விடுதலை பண்ணணுன்றாரு ஆண்டவர். ஏன் 18 வருஷமாக அவள் தேவாலயத்துக்கு தான் வர்றா? 18 வருஷம் ஆண்டவர் பார்க்கலையா? பார்த்தாரு. ஏற்ற காலம், ஒரு குறித்த காலம். திருமணம் நடக்கலையா? ஒரு ஏற்ற காலம் வச்சிருக்கிறாரு. வயசு கடந்துருச்சுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. எல்லாவற்றையும் தகுதியான நேரத்தில் செய்வார். குழந்தை இல்லையா? ஒருத்தவங்களுக்கு 18 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை கிடச்சிச்சு, இன்னொருத்தவங்களுக்கு 20 வருஷம் கழிச்சு கிடச்சிச்சு. ஆண்டவர் எந்த வயசுலையும் குழந்தை கொடுக்க முடியும். காத்துருங்க.
ஒரு சகோதரி சொன்னாங்க, குழந்தை இல்லைன்னு குழந்தை எடுத்து வளர்த்துட்டாங்களாம். பார்த்தா அதுக்கு அந்த குழந்தைக்கு 6 வயசு ஆயிடுச்சு. இவங்க கன்சீவ் ஆகி 2 குழந்தை அடுத்தடுத்து பிறந்துருச்சு. இப்போ எடுத்து வளர்த்த குழந்தை ஒன்று, இவங்க குழந்தை ஒன்று, இப்போ 3 குழந்தை. ஆனால் நான் கேள்விப்பட்டேன், அந்த குழந்தையுடைய பாட்டி சொன்னாங்க, என் மருமக வந்து அவள் பெற்ற பிள்ளையை மட்டும் நல்லா பார்க்குறா, அந்த தத்தெடுத்த பிள்ளைய சரியாக கவனிக்க மாட்டேங்கிறா, அப்போ அவனை படிக்கக்கூட விட மாட்டேங்கிறான், அவன் 10th படிக்கிறான், அவனை படிக்கக்கூட விட மாட்டேன், அதை இதை செய்யின்னு சொல்லி வேலை வாங்கிட்டே இருக்கா. அது எவ்வளோ வேதனையான ஒரு காரியமாக இருக்குது. அவசரப்பட்டு எடுத்துட்டீங்க, இப்போ உங்களுக்கு ஆண்டவர் குழந்தைய கொடுத்துட்டாரு, அப்போ அந்த பிள்ளையும் தாம்பிள்ளையை போல தான் வளர்க்கணும். எப்படி அனாதை ஸ்திரீயாய் எஸ்தர் சித்தப்பா முருதையா எப்படி வளர்த்தாரு, ஆகாசவர் ராஜாவுக்கே அவளை மனம் முடிச்சு கொடுத்துட்டாரு, அந்த அளவுக்கு நேசித்து வளர்த்தாரு இல்லையா. பச்சைபாதம் பார்க்கக்கூடாது. இல்லை நீங்கள் பொறுமையாக இருந்திருந்தால் ஆண்டவர் உங்களுக்கு குழந்தைய தந்திருப்பார். ஏற்ற காலம் கல்யாணம் முடிச்சு 8 வருஷம் ஆச்சு, குழந்தைலேன்னு அவசரப்பட்டு அவங்க எடுத்துட்டாங்க. ஏன்னா மருத்துவ ரிப்போர்ட் சொல்லியிருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு குழந்தை பெற சான்ஸ் இல்லைன்னு கூட சொல்லியிருக்கலாம். அதனால கூட அவங்க ஒரு பிள்ளை எடுத்திருக்கலாம். மருத்துவ ரிப்போர்ட்டை மாற்றுகிறவர் தான் ஆண்டோடைய வேலை. ஒரு ஏற்ற காலம் ஒன்று இருக்குது. அதுவரை நீங்கள் என்ன செய்யுங்க, பலத்த கருத்துக்குள்ளே அடங்கிருங்க, அவசரப்படாதீங்க. ஒரு சௌரி இப்படி சொன்னாங்க, ஏதோ ஒரு கவர்மெண்ட் சாப்பிட்றதுன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டு மறந்துட்டேன். வந்து அவங்க ஒரு ஊழியக்காரர் சொன்னாரா, எனக்கு அங்கே தெரிஞ்சவங்களாக இருக்காங்க, 1.5 லட்சம் கொடுங்க, அந்த வேலையை என் மூலமோ என் ஃப்ரெண்டு தான் அங்கே இருக்கிறாரு, வாங்கி தந்துடுறேன்னு அந்த பாஸ்ட்டு 1.5 லட்சத்தை வாங்கிட்டு போயிட்டார். வாங்கிட்டு போய் எத்தனை வருஷம் ஆச்சு, 6 வருஷம் முடிஞ்சிருச்சான். 6 வருஷமோ 7 வருஷம் முடிஞ்சு, இன்னும் வேலை வந்தபாடு இல்லை. அந்த பாஸ்ட்டை கேட்டால், நான் என்ன பண்ணேன், நான் கொடுத்துட்டேன், அவங்க தரலை, பார்த்தீங்களா. சவமனுங்க, கவர்மெண்ட் வேலை லஞ்ச ஊழல்லாம் வரும் உங்களுக்கு. பரலோக கவர்மெண்ட் ஆர்டர் போட்டால் இந்த கவர்மெண்ட் ஆர்டர் போடும். ஏன்னா எந்த அதிகாரமும் பரத்திலிருந்து வருகிறது, அதிகாரம் எல்லாம் பரத்திலிருந்து வருகிறது. ராஜாக்கள் அவருடைய ஆளுகையைத்தான் பயன்படுத்துகிறாங்க இல்லையா. மேலானவர்கள், அது அதிகாரம் உள்ள யாவரும் கீழானவர்களுக்கு கண்டிப்பாக தப்பு செய்யும்போது தண்டனை கொடுக்கறதுக்கு கோர்ட்டு இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, எதோ இருக்குது இல்லையா. இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்க செய்யாததை ஆண்டவர் செய்வார். ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுத்துடணும். கோர்ட்டு கேஸாக ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க. நீங்கள் கோர்ட்டுக்கு போயிருக்க மாட்டீங்க, ஆனால் வழியே வரும். வழியே வரும்போது அதை சந்திச்சு தான் ஆகணும் இல்லையா. ஆனால் அந்த காரியத்தில் ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்தும்படி, உங்கள் உண்மை நீதி விளங்கும்படி அடங்கி இருங்கள், காத்திருங்கள், அவசரப்படாதீங்க. அவசரக்காரனுக்கு புத்தி மட்டு. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வச்சிருப்பார் ஆண்டவர், அந்த நேரத்துக்கு காத்திருக்கணும். ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு பலத்த கரத்துக்குள்ளே அடங்கிருன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அவர் கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கணும். அடங்கி இருக்கும்போது ஆண்டவர் கரத்தை திறப்பார், நம்மளை உயர்த்துவார். ஏன்னா சத்துரு நம்மளை தொடாதபடி, எந்த அம்பு நம்ம மேலே விழாதபடி அவர் கரத்துக்குள்ளே அடக்கி வைத்திருக்கிறார். எந்த சேதம் இல்லாமல் செபத்தில் உறுதியாக தடுத்திருக்கணும். விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது, நம்பிக்கையை விட்டுவிடக்கூடாது. என்னதான் நடந்தாலும் சரி, கொன்று போட்டாலும் ஆண்டவரத்தை நம்புவேன்னு யோபு சொல்கிறாரு. அப்போ நீங்களும் நானும் எப்படி அந்த ரூத்து, மரணம் பிரித்தால் ஒழிய உன்னை விட்டு என்னை பிரிக்க முடியாது, நீ சாகிற இடத்துல நானும் சாவேன், உன்னை அடக்கம் பண்ணுற இடத்துல என்னை அடக்கம் பண்ணட்டும், என்ன இதாக பின்பற்றி வாரா ஒரு மோவாப்பிய பெண், பெத்தலேமை நோக்கி வாரா இல்லையா. அப்போ நீங்கள் நான் அப்படி தான் உலகத்துக்காக அவரை பின்பற்றக்கூடாது, மேலானவைகளுக்காக பரலோகத்துக்காக அவரை பின்பற்ற வேண்டும். இம்மைக்குரியதெல்லாம் சேர்த்து கிடைக்கும். நம்ம இன்மைக்குரிய காரியங்களுக்கு அவசரப்பட்டு எதோ நம்மளா ஒரு சின்ன ஜெபம் பண்ணிவிட்டு அதில் போய் தலையிட்டு ஃபெயிலாக போயிடுது. நான் ஜெபிச்சுட்டு தானே, நான் அந்த ஊழிக்கிட்ட போய் ஜெபிச்சு காணிக்க கொடுத்து தானே இந்த காரியத்தை தொடங்கினேன், ஏன் இப்படி இருக்குது. ஒரு சவர் எப்படி சொன்னார், அவர் பெரிய பாஸ்தை வச்சுதாம்மா நான் தொழிலுக்கு ஜெபம் பண்ணிவிட்டு ஆரம்பித்தேன், ஒன்றும் இல்லாமல் போச்சுமா 1 வருஷத்துக்குள்ளே. ஆண்டவர் சொன்னாரா, நீங்கள் ஊழியக்காரை கூட்டிருப்பீங்க, வந்து ஜெபம் பண்ணியிருப்பார், ஓகே ப்ளஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்கள குறைய நம்ம சொல்லக்கூடாது. நீ தேவை சித்தம் செய்கிறியா, நான் கடை வைக்க போகிறேன், வந்து ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர்னு சொல்லியிருப்பீங்க, அவங்க வந்து ஜெபம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நீங்கள் அவங்க சபை விசுவாசி வந்து ஜெபிச்சு தான் ஆகணும் சரியா. அதை வந்து மற்றவங்கள்ட்ட நீங்கள் மற்ற ஊழியர்கிட்ட குற்றமாக சொல்கிறீங்க அப்படிலாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க.
ஆண்டவர் உங்களை பிஸ்னஸ் வைக்க சொன்னார்னா வைங்க. நீ அது வட்டிக்கு வாங்கி கடை வச்சாராம். இப்போ வீட்டை விட்டு ஓடுற மாதிரி ஆகிப்போச்சு. இது தேவையா? எல்லாத்தையும் டிவியில் வாங்கி எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. இது தேவையா? பந்தா காமிக்கிறது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வரை நான் வெயிட் பண்ணணும். உலகம் சொல்லு கூழானாலும் குளித்து கொடி, கந்தையானாலும் கசை கட்டுன்னு. 2 வஸ்திரம் இருந்தால் 1 வஸ்திரத்தை நம்ம கொடுக்கணும். அப்படி தான் இருக்குது பைபிளில். ரொம்ப பேராசை பெரு நஷ்டம். அவங்கள மாதிரி நம்ம பிஸ்னஸ் வச்சிடணும், அவங்கள மாதிரி வேலையில் உயர்ந்தணும், அவங்கள மாதிரி நான் கார் வாங்கிடணும், அவங்கள மாதிரி வீடு வாங்கிடணும். இம்மைக்குரிய ஆசை வேண்டாம். நம்ம எதையும் கொண்டு வந்ததில்லை, எதையும் கொண்டு போக போகிறது இல்லை. நமக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணினால் ஆண்டவர் நம்மை விட்டு விலக மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். எபிரேயர் 13:8 அப்படி தான் சொல்லுகிறது. 13:5 இல்லையா? இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் இருக்கு. நீங்கள் சொல்லலாம், என்னங்க எனக்கு ஒரு வீடு இல்லை, வாடகை இது போதுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆண்டவர் தருவார். தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்துகிறவர் இப்போது உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு ஒரு வீடை கட்டுவார். அது நிறைவேறுவதற்கு அடங்கிருங்க, காத்துருங்க. லோனை வாங்கி அதை வாங்கி கைமாத்து வாங்கி பத்திரத்தை போட்டுட்டு ஒரு சௌரி இப்படி சொன்னாங்க, 5 லட்சம் நான் கடன் வாங்கினேம்மா அந்த வீடு முடிக்கிறதுக்கு. 5 வட்டி. இது தேவையா? இப்போ கட்ட முடியல, இப்போ வீடை வித்துடலாமா? இது தேவைதானா? ஏன் பொறுமையாக இருந்தால் என்ன? இல்லை, அந்த மாதிரி வீடு கிடைக்காது, அந்த மாதிரி இடம் கிடைக்காது. கர்த்தர் நமக்குன்னு வைத்திருக்கிறது கிடைக்கும். நீங்களா சிக்கலை உண்டாக்கிக்கிறீங்க. அவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு பாவம் செய்கிறான். இச்சையை நிறைவேற்ற வேண்டுமென்று ஜெபிக்கக்கூடாது. ஒரு ஏற்ற காலம் வைத்திருக்கிறார் உங்களுக்கு. பிஸ்னஸ் தொடங்குறதுக்கு ஒரு ஏற்ற காலம் இருக்குது, திருமணத்துக்குன்னு ஒரு ஏற்ற காலம் இருக்குது, குழந்தை பாக்கியம் தருவதற்குன்னு ஒரு ஏற்ற காலம் இருக்குது, நீங்கள் முழு நேர ஊழியத்துக்கு வருவதற்கென்று ஒரு ஏற்ற காலம் வருது. ஒரு சௌரை எப்படி சொன்னாருமா, நீங்கள் எனக்கு நீங்கள் ஊழியத்துக்கு அட்ஜஸ்டண்ட்டாக வருவீங்க, நீங்கள் வேலை எழுதி கொடுங்க, நல்ல வேலை பார்த்துங்க. அவர் வீட்டில் தான் மாடியில் சர்ச்சை நடக்குதான். எனக்கு இந்த டிவியை பார்த்துட்டு ஃபோன் வரும். அதில் ஒருத்தர் ஏதோ ஒரு திருச்சி பக்கம் ஏதோ ஒரு ஊர் சொன்னார், நான் இப்போ வேலையை விட்டுட்டு 3 பிள்ளைகளை வச்சுட்டு கஷ்டப்படுறேம்மா. நான் சரி, ஆண்டவர் சொல்லாமல் ஏன் வேலையை விட்டுங்க? இல்லை, எனக்கு முழு நேர ஊழியன்னு எங்கள் பாஸ்ட் ஓயாமல் சொல்லிகிட்டே இருந்தார். எங்கள் வீட்டு மாடிலாம் சர்ச்சை நடக்குது. சரி, சர்ச்சை நடக்க கொடுத்துருக்கீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், சந்தோஷம். வேலையை பிரதர் ஏன்பது எழுதி கொடுக்கல, அவர் தான் உங்களுக்கு முழு நேர ஊழியம் சொன்னார், உடனே எழுதி கொடுத்துட்டேன். ஆனால் இப்போ எனக்கு எங்கள் பாஸ்ட்டுக்கு பிடிக்க மாட்டேங்குது பாருங்கள், கருத்து வேறுபாடு வந்துருச்சு, வேறு சபைக்கு போகலான்னு நினைக்கிறேன், எங்கள் மேலே இருக்கிற இடத்த காலி பண்ண சொல்கிறேன். பாருங்கள், இது தேவைதானா? ஏற்ற காலம் முழு நேர ஊழிய அழைப்பு உங்களுக்கு இருக்கலாம். வெயிட் பண்ணுங்க, உடனே இறங்கிடக்கூடாது, கால் வச்சிடக்கூடாது. அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி கேட்கணும். ஆண்டவர் உங்களுக்கு சொன்னாரா பிரதர்னு கேட்டேன். இல்லை அப்படின்னாரு. ஆண்டவர் உங்களோட பேசணும், அவரோடு பேசினவர் உங்களோட பேசித்தானே ஆவார். ஏற்ற காலம் இதை மறந்து போயிடாதீங்க. ஒரு உற்பவ காலம். ஆண்டவர் சொன்னார் ஆபிரகாமுக்கு, உற்பவ காலத்தில் ஒரு குமாரன் அணைத்து கொண்டு இருப்பாய். ஆண்டவர் சாரால் நகைத்தா, நான் கிளவியாக இருக்கேன், எனக்கு குழந்தை பிறக்கும். ஆண்டவர் புதுப்பிக்கிறார். ஏற்ற காலத்தில் ஒரு குமாரன் ஈசாக்க பெற்றாரு. அப்போ ஏற்ற காலம் வரையும் நீங்கள் காத்துருங்க. அதே போல் ஆகாயம் 1:2 சொல்லுகிறது, ஆலயத்தை கட்ட ஏற்ற காலம். நீங்கள் ஒரு சபையை கட்டுவதற்கு, ஒரு சர்ச்சை கட்டுவதற்கு, ஒரு பில்டிங்கை கட்டுவதற்கு, அது முடிப்பதற்கு நீங்கள் இத்தனாம் தேதி தான் பிரஸ்தை பண்ணணும்னு ஆண்டவர் ஒரு டேட்டு வச்சுருப்பார். வெயிட் பண்ணுங்க. வீடு கட்டுறதுக்கு வெயிட் பண்ணுங்க. கலாத்தியர் 6:9 சொல்லுகிற, நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நன்மை செய்வதில் தளர்ந்து போகாதீங்க. தீமை செய்கிறவங்களுக்கு நன்மை செஞ்சுக்கிட்டே வாங்க. ஏற்ற காலத்தில் அவருடைய பிரதிபலனை நம்ம பார்ப்போம். கர்த்தர் நன்மையானதை தருவார். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரம் சோதி பிதாவிடத்திலிருந்து வரும். நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதீங்க. ஏற்ற காலத்தில் அறுப்பீங்க. நன்மை செஞ்சால் நன்மையைத்தான் அறுப்பீங்க, தீமை செஞ்சால் தீமையைத்தான் அறுக்க முடியும். 1 தீமோத்தேயு 2:6 சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் உங்களை சாட்சியாக நிறுத்துவேன். அவங்களாம் சபையில் சாட்சி சொல்லிட்டாங்க, அங்கங்கே சாட்சி, நான் எப்போ சாட்சி சொல்ல போகிறேன்? ஏற்ற காலம் உங்களை நிச்சயம் சாட்சியாக நிறுத்துவார். பரிசுத்தாவியன் உங்கள் மேலே வரும்போது நீங்கள் பெலனடைந்த யூதேயா, சமாரியா, எருசலேம், உலகத்தை எல்லா இடங்களும் நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள்.
அல்லேலூயா. எசேக்கியேல் 34:26, லேவியாகமம் 24:4-3 சொல்லுகிறது, நீங்கள் என் கட்டளையின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவையின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனை தரும். கற்பனைகளை கை கொள்ளுங்க, ஏற்ற காலத்தில் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். என்னுடைய கற்பனைப்படி நடந்தால் பூமியில் எல்லா ஜாதிகளை பாக்கில் உங்களை மேன்மையாக வைப்பேன். கற்பனை கட்டளை மீறாதுங்க. ஏற்ற காலம் வச்சிருப்பாரு, அவசரப்படாதீங்க. எந்த காரியத்தில் ஒரு அவசரம் இருக்கக்கூடாது. நான் இவ்வளவு நாளும் காத்திருந்தேன், பரவாயில்ல, ஆண்டுடைய நேர வருவரை காத்திருங்க. அவர் கற்பனையை ஆயுள் முழுதும் கடைப்பிடிங்க. அப்பொழுது ஆசீர்வாதமான மழை பெய்யும், உங்கள் தேசத்தில் ஆசீர்வாதமான மழை பெய்யுங்கிறார் ஆண்டவர். நிச்சயம் சாப நீங்கி ஆசீர்வாத மழை பெய்யும். தேவல ஏசாயா 60:22, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதி மாவான், ஏற்ற காலத்தில் இது விளங்கும். நீங்கள் இப்போ சின்ன ஆளாக இருக்கீங்களா, உங்களை படிப்படியாக ஆண்டவர் உயர்த்துவார். வாட்ச்மேனாக இருக்கீங்க, அடுத்து கிளர்க்காக இருக்கீங்க, அடுத்து ஒரு மேனேஜர், இப்படியே உங்களை பதவி உயர்த்துவார். நிச்சயம் உங்களை கர்த்தர் உயர்த்துவார். மேலும் மேலும் சிலர் படிச்சுட்டு வர்றீங்க, உங்களுக்கு பதவி உயர்வு நிச்சயம் உண்டு. உங்கள் படிப்பு வீணாய் போகாது. கர்த்தருக்கு கொடுக்கறதுலேயும் நீங்கள் நாளுக்கு நாள் கொடுக்கறத கூட்டுங்க, உங்களுக்கு ஐஸ்வர்யம் பெருகும். நேரத்தை கூட்டுங்க, உங்களுக்கு கர்த்தர் பொன்னான நாட்களை தருவார். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு மகிழ்ந்து கலிகூற நாளாக இருக்கும். இது கர்த்தர் 1 மணி நாள் மகிழ்ந்து கலிகூற கடவும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சந்தோஷத்தின் நாளாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து பரலோக பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கிற ஆண்டவரே, எந்தெந்த காரியங்கள்லாம் யார் அவசரப்பட்டு செஞ்சாங்களோ அவங்களோடு நீங்கள் பேசிக்கொண்டு இருக்கீங்க ஆண்டவரே. ரீஹாதாக ராபா லாபாரவா, பொறுமைங்கிற கனியை ஒவ்வொருவரும் கொடுக்கணும் ஆண்டவரே. ஆண்டவர் எந்தெந்த காரியங்கள் தடைப்பட்டு இருக்கிறோம் ஆண்டவரே, அது ஏற்ற வேலையில் நிறைவேறுவதாக, ஏற்ற வேலை திருமண காரியம் நடப்பதாக, பதவி உயர்வு ஏற்ற காலத்தில் வருவதாக, ஏற்ற வேலையில் நல்ல ஒரு வேலை கிடைப்பதாக, ஏற்ற வேலை முழு நேர ஊழியத்துக்கு வருவார்களாக, ஏற்ற வேலை குழந்தை பாய்க்க உண்டாவதாக, ஏற்ற வேலையில் ஒரு வீடை கட்டுவார்களாக. உராக்கா ரீஹா பாபா லாபாராபா ரீஹா பாபா, பிரிந்த குடும்பங்கள் இணைவதாக, கோர்ட்டு கேஸ் ஏற்ற வேலை முடிவதாக. இயேசு நாமத்தில் பிதாவே. மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD, இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9439308550. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தை சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9484177765 9095328172 மற்றும் 9443930850. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.